எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் வெயில் தீவிரமாக இருக்கணும். ஆனால் இப்போ நம்ம ஒரு இதமான ஒரு வானிலையை, ஒரு இதமான மழை கலந்த ஒரு சூழலை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் வங்கக்கடலில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இந்த தாழ்வு பகுதி தொடர்ந்து அதே இடத்துல நீடிக்கிறது. இந்த தாழ்வு பகுதியினுடைய நிலையை நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல இந்த தாழ்வு பகுதி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதனால தான் நமக்கு ஒரு இதமான ஒரு சூழல் இப்போது நிலவி வருகிறது அப்படின்னு தெரிகிறது. சரி, நமக்கு மேகங்கள் எவ்வாறு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மேகங்களை பொறுத்த வரைக்கும் வட கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக சென்னை போன்ற பகுதிகளுக்கு உள்ள கடற்பரப்பில் புதிய மேகத்திரல்கள் உருவாகி இருக்கிறத பார்க்குறோம். டெல்டா மாவட்டங்கள், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் மேகங்கள் உருவாகி இன்னைக்கு காலையிலிருந்து புதுவை போன்ற பகுதிகளிலையும் சில இடங்களிலையும் மழை பெய்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். உள் மாவட்டங்களில் இந்த மேகங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீர்த்திவளைகள் இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள். இந்த மேகக்கூட்டங்கள் அப்படியே உள்ள வந்துட்டே இருக்கும். இது எங்கெல்லாம் கடந்து போகுதோ அங்கெல்லாம் மழை பெய்து கொண்டிருக்கும். சரி, இது வங்கக்கடல்ல இந்த பகுதியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம். இதனுடைய செயற்கைக்கோள் படத்தை பார்க்கலாம். செயற்கைக்கோள் படத்தை பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் இங்கெல்லாம் மழை பெய்து கொண்டிருந்தாலும் கூட உள் மாவட்டங்களில் இதமான ஒரு வானிலை நிலவும், வெயில் தெரியாது. அதுக்கு காரணம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மேகக்கூட்டங்கள். நீர் திவளைகளோடு இருக்கக்கூடிய மேகக்கூட்டம் இது, நீர் இல்லாமல் இருக்கக்கூடிய மேகங்கள் இது. இந்த மேகத்தால வெயில் தெரியாம இருக்கும். அதுதான் இன்றைய வானிலையாக இருந்திருக்கிறது. அடுத்த 2 நாட்களும் இது மாதிரியான வானிலையை நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, மழை எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்பது புரிகிறது. மழையை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படக்கூடியது சென்னைக்கு கீழே இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் நாகப்பட்டினம் வரை மழை இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த பகுதிகளிலையும் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த தாழ்வு பகுதியால் வரக்கூடிய காற்று ஈர்க்கப்பட்டு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லையா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இந்த பகுதிகளில் காற்று உள்ளே வரும்போது அங்கே அந்த மலைத்தொடரில் அந்த மேகங்கள் முட்டி நமக்கு மழை கிடைக்குது. அதனால தான் இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவுடைய பகுதிகளில் இப்போது மழை பெய்ய தொடங்கி இருக்கிறத பார்க்குறோம். இது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் மழை பெய்வதற்கான காரணம், மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது தென்மேற்கு பருவமழை. ஆனால் இப்போ நமக்கு தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்க போகுது. சரி, இப்போது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சனிக்கிழமையினுடைய மழை நிலவரம். சனிக்கிழமையும் அதே போல தான் மழைக்கான மேகங்கள் கடல் பரப்பில் உருவாகி அப்படியே நிற்கும். லேசான மேகங்கள் அவ்வப்போது வரும். அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலையை நோக்கி அரபிக்கடலிருந்து புதிய மேகங்கள் வரும். அப்போது பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு பகுதிகளிலையும் சரி, மேலேயும் சரி, கேரள பகுதிகளில் மழை பெய்யும். தமிழகத்துடைய கடலோர பகுதிகள், வட கடலோர மற்றும் அதை ஒட்டிய டெல்டா பகுதிகள் வரை மழை பெய்யும். திருச்சி வரைக்கும் மழைக்கான மேகங்கள் சனிக்கிழமை இருக்கிறத பார்க்குறோம். ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்த வரைக்கும் உள்ளேவும் மேகங்கள் வர தொடங்கி விட்டது. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஞாயிற்றுக்கிழமை தமிழகம் முழுவதுமே மழைக்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இரவு நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, மேங்களூர் அந்த சைட்லாம் மேலே போயிட்டீங்க அப்படின்னா மழைக்கான மேகங்கள் உருவாக தொடங்கி இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். சரி, இது அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நாட்கள் இது பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். அப்படியே குறைஞ்சிரும் பாருங்க. ஒரு 20ஆம் தேதிக்கு மேலெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதற்கு மத்தியில் அடுத்த ஒரு சர்ப்ரைஸ் வருகிறது. எப்போவுமே ஜூன் முதல் வாரத்தில் வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை இந்த முறை முன்கூட்டியே தொடங்குவதற்கான சாதகமான சூழல்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 26ஆம் தேதி வாக்கிலேயே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்போ 26ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை அப்படின்ற வாய்ப்புகளை நம்ம பார்க்குறப்போ இந்த பகுதிகளில் மழை தீவிரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோனுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையை அடுத்து இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அங்கே மழை பெஞ்சாலும் கூட அடுத்து இருக்கக்கூடிய கோவை போன்ற பகுதிகளில் மழை பெய்யும். ஸோ அதனால் நமக்கு தென்மேற்கு பருவமழையுடைய தாக்கம் இந்த பகுதிகளில் நம்ம சொன்ன மாதிரி தேனி போன்ற இந்த இடங்கள்லாம் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை மிக தீவிரமாக, அதாவது மிக விரைவாக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வர்றதால நமக்கு ஜூன்லலாம் பீக் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஜூன்லலாம் நம்ம ஒரு மழைக்காலத்தை, இதமான ஒரு மழைக்காலத்தை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அனுபவிக்க முடியும். நமக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் இல்லாத ஒரு சூழல் இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை வரப்போகிறது. அடுத்தது ஒரு பிரேக். எப்போ அப்படின்னா 20ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு பிரேக். அப்போ 20லேருந்து 26க்குள்ளே நமக்கு மீண்டும் ஒரு வெயில் காலம் போன்ற ஒரு சூழல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வங்கக்கடல் எஃபெக்ட் முடிஞ்சு அரபிக்கடல் எஃபெக்ட் தொடங்கும். அரபிக்கடல் எஃபெக்ட் அப்படின்றது தென்மேற்கு பருவமழையை கொடுக்கக்கூடியது. தென்மேற்கு பருவமழை அது கொடுத்ததற்கு பிறகு இங்கே உருவாகக்கூடிய தாழ்வால் அங்கேருந்து காற்று ஈர்க்கப்படும்.
அநேகமாக அந்தமானை ஒட்டி அது உருவாவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. அப்படி உருவாகிறப்போ அந்த காற்று ஈர்க்கப்பட்டு நமக்கு இங்கே தென்மேற்கு பருவமழை தொடங்க இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை நமக்கு தமிழகத்திற்கு ஜூனில் இருந்து ஒரு இதமான வானிலையை கொடுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழையையும் தண்ணீரையும் கொடுக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம்.